ஹலோ கேஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோட எபிசோட் என்னதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க விலைக்கான ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இது ஒரு ஹீரோ லைஃப் இன் அனதர் வேர்ல்டுன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னமோ ஒரு வகையில் உண்மைதான் கைஸ். நம்ம ஹீரோ தனிமையாக இருக்கலான்னு பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீ தனிமையாக இருக்கக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரியே இருக்குது. அதெல்லாம் ஒரு ஃபன்னாகவே இருந்தாலும் இப்போ மிகப்பெரிய டஞ்சன்லேருந்து எப்படி மீண்டு வர போகிறான்னு தெரியல. அவனை தேடி இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு இருக்காங்க. இவங்களை தேடி ஹீரோ இன்னொரு பக்கம் மேலே வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் எப்போ சந்திச்சு என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கீதோட கதை உள்ள போலாமா? இப்போ இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் எவ்வளவு போராடுறதுக்கான காரணம் ஹருக்கா தான். அவன் நம்மளுடைய உண்மையான நண்பன். டெஃபினெட்லி இதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் ஹருக்காவை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கிளாஸ்ல போய் யோசிச்சு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க அதுக்காக வெயிட் பண்ணி ஹருக்கா உன்னை தேடி தான் வந்துட்டு இருக்கோம். அப்ப ஹீரோவை வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நிலம் நடக்குமா? அவ என்ன இது நிலம் நடக்குமா? அப்ப பார்த்தா கும்பலா நிறைய மான்சஸ் யாரையும் நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப டஞ்சனுக்கு வெளியில அந்த சோல்ஜரும் இப்ப யோசிச்சு இருக்கான். என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பேர் உள்ள போனவங்க என்னமோ வராம இருக்காங்களே, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க? அண்டர் கிரவுண்ட்ல பயங்கரமான மான்சர் எல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம 100வது ஃப்ளோருக்கு மேலேயும் இருக்குதான். என்னதான் இவங்களுக்கு நடந்திருக்கும் தெரியலையே. அப்ப இவனும் பார்த்தனருக்கு கொகக்குள்ள இருந்து ரேட்டம் வருது. என்னடா ஒரு ரேட்டர் பார்த்தா இத்தனை ரேட்டா? அப்ப பார்த்தா அதுங்களும் எதையோ பார்த்து பயந்து ஓட இது சோல்ஜர் பண்ணி திரும்பி பார்க்க அங்க பார்த்தா நிறைய மான்சர் இப்ப வெளியே வர ஆரம்பிக்குது. ஏய் என்னடா இது அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பாக்குறேன். அதோட கில்ட்ல இப்போ அந்த சோல்ஜரும் வந்து ரிப்போர்ட் பண்றான். அப்பனா நீ சொல்ற மாதிரி ஃபைனலி அந்த நேரம் வந்துடுச்சு. அப்ப பார்த்தா மான்சர் படி இவங்க நோக்கி வர அந்த டீப்பஸ்ட் டஞ்சன்ல இருந்து ஃபைனலி எல்லா கிரியேச்சர்ஸும் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஸ்டாம்பேட். அதோட பார்த்தா மிகப்பெரிய மான்சர் பாடியே நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த லார்டோடைய பொண்ணும் மெர்லியா தான். நான் அப்பவே நினைச்சேன் எனக்கு ஏதோ பேட் ஃபீலிங் தோணுதுன்னு. அது இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் கில்ட் மாஸ்டர் இந்த இடத்த விட்டு போன அந்த பசங்க நல்லா இருப்பாங்களா? ஏன்னா அவங்களோட டஞ்சன் உள்ள தானே போயிருக்காங்க. இப்போ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் இப்போதைக்கு அந்த டஞ்சன் பத்தின முக்கியமான டாக்குமெண்ட் படிக்கணும். எங்க இந்த பழைய டாக்குமெண்ட் இதோ கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல பார்த்தா அந்த டஞ்சனுடைய ஃபுல் மேப் இருக்கு. டஞ்சன் என்னமோ உயிரோட இருக்குன்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கீழே போக போக மோசமான மான்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல டீப்பஸ்ட் ஃப்ளோர்ல நினைச்சு பார்க்க முடியாத லெவல் மான்சர்ஸ் அதிகப்படியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுங்களும் ரொம்பவே பரிணாம வளர்ச்சி அடையும். அது எந்த நேரமும் அந்த டஞ்சனை விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு பேரு தான் ஸ்டாம்பேட் ஒர்க்ஸ்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி நிறுத்துது? இதுல டாக்குமெண்ட் படி உங்கள யாருன்னா அந்த பாஸ் மாஸ்டர் டிஃபீட் பண்ணிடுனா அந்த பாட்டம் ஃப்ளோர் அப்புறம் டஞ்சன் ஃபுல்லாவே மூடப்படும். வென் அந்த விஷயம் எப்ப நடக்குதோ எல்லா மான்ஸ்டரும் ஒல்லுக்குள்ளே டஞ்சனோட மறைஞ்சிரும். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுடைய முக்கியமான வேலை அந்த பாஸ் மாஸ்டரை கண்டுபிடிச்சு நம்ம கோவ அடிக்கணும். அதுதான் இதை நிறுத்தத்துக்கான ஒரே வழி. அப்ப ஆக்சுவலி ப்ரோ நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னொரு பக்கம் மெர்லி யோசிக்கிறான். ஹீரோவை யோசிச்சு பாக்குறா. இல்ல இது வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுடைய கில்ட்டே அப்படி சேர்க்காவ அது இங்கே வந்துருச்சு நினைக்கிறேன். வாங்க எங்க இருந்து மக்கள் எல்லாரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நோக்கி நகர்த்துவோம். அவங்க யாரும் பதட்டப்பட வைக்காம பாத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சு சார். காட்டக் எல்லா கில்ட் மெம்பர்ஸையும் கேட்டுக்கிட்டு வர சொல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி நல்லா புரிஞ்சது சார் சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் போக வாங்க எவ்வளவு தைரியமா சார், இன்னைக்கு தான் உங்களோட சாவு, உங்களை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கில்ட் மாஸ்டர் இன்னொரு பக்கம் ஃபைட் பண்ண தயாரா இருக்கு. இப்ப ஹீரோவும் மான்சர்ஸ் மேல பறந்து இருக்கிறத பார்த்துட்டு ஒளிஞ்சிருக்கான். இதெல்லாம் கிரிஃபன்ஸ் ஆச்சு. அதிகப்படியா அந்த இடத்துல பேர்ட்ஸ் அப்படின்னு லயன் தான் வந்துட்டு இருக்கு. என்னங்க இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறப்போட அதுக்கு மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கச்சேரி இருக்குது. அப்ப அந்த கச்சேரி என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் அது சாப்பிட்டு வேலை சைடு இருக்குதுங்க. இந்த பேர்ட்ஸுக்கு மெயினா ரொம்ப பிடிக்கும் போலியே. சாவு அப்படின்னு ஹீரோ போட்டு அடிச்சிருக்கு. இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டோம் வா போலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் 54வது ஃப்ளோர் கிட்ட நம்ம கிளாஸ் ரெப்போடைய குரூப் போயிட்டு இருக்கேன். ஏய் எல்லாரும் உங்களுக்கு தெரியும்ல எதனா பிரச்சனை கும்பல் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சணும். உஷாராவாங்க. இதெல்லாம் அருக்காக நம்ம பண்றோம். அதனால அவன் இந்த இடத்த விட்டு வெளியே போகாம நம்ம போகவே கூடாது அப்படின்னு அவங்கள ஓடி போயிருக்காங்க அந்த ஃப்ளோர்ல. அப்போ ஒரு பொண்ணு ஒரு நிமிஷம் இல்லை அங்க என்னமா இருக்கு. ஏய் அங்க இருக்கிறது எல்லாம் வேர் வுல்ஃப்ஸ் ஆச்சு. அங்க பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் டஞ்சனுக்கு வெளியில இப்ப இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தா கில்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அட்டிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அப்ப இந்த அட்டகாசம் எல்லாமே மான்சஸ் ஓடிதான். என்னால இந்த இடத்துல நிறைய மான்சஸ் ஒரே டைம்ல பார்க்க முடியல. கில்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் வேலை நம்மளால எப்படியோ மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அடுத்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப அவர் ஒரு விஷயத்தை யோசிக்க. அப்ப இவனோட ஃப்ரெண்டும் சரி எனக்கு சொல்லுங்க, புதுசா வந்த ஆளுங்க எல்லாமே அந்த டஞ்சனுக்குள்ள தானே இருக்காங்க. ஆமா ஒரு நிமிஷம் சீரியஸாவா சொல்றேன். அவங்களால இந்த டஞ்சன் பாஸ் தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? கில்ட் மாஸ்டரும் இல்ல அந்த புது பையனால கூட அவ்வளவு ஈஸியா அதை தோக்கடிக்க முடியுமான்னு என்னால தெரியல. இருந்தாலும் அவன் முயற்சி பண்ணா அதையும் தோக்கடிக்க முடியும். நான் இன்னொரு பக்கம் யோசிக்கிறேன். மெர்லியாவும் அது என்னமோ உண்மைதான் சார். அருக்கா தான் இப்போதைய இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. நமக்கு இன்னமும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் வேணும் எப்படி இந்த ஸ்டேபேட நிறுத்தத்துக்கு. ஆனா இப்போதைக்கு யார் இந்த இடத்துல இருந்து இங்க நடக்கிற சுச்சுவேஷன் போய் அங்க சொல்லுவா. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பாக்க என்னடா என்ன பாக்குறீங்க? நானா போனோம் வாய்ப்பே இல்ல. டஞ்சன்களை என்னால தனியா போக முடியாது உள்ள. ரொம்பவே முக்கியமான டாஸ்க் மெர்லியா. இதை பண்ண மட்டும் தான் நம்மளோட டவுனுக்கு சேஃபா இருக்கும். நீங்க தனியா வேணா போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கூட ஒருத்தன் அனுப்புறேன். ஆஃப்டர் நீ போ இவங்க கூட டஞ்சனுக்கு கூட போயிட்டு பாதுகாப்பு கொடு. அது என்னமோ சரிதான் சார். ஆனா அடுத்த வேவ் இந்த இடத்துல அட்டாக் பண்ண வந்துட்டானுங்கன்னா அதுக்குள்ள நம்ம ரெடி ஆகணும். உங்களால சமாளிக்க முடியுமா? கவலைப்படாத. இந்த இடத்துல தான் நாங்க இருக்கோம்ல. எங்க கிட்ட விட்டுட்டு இந்த இடத்துல கடைசி ஒருத்தர் இருக்க வரைக்கும் இந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன ஆனாலும் சரி. அவர் சரியா தான் சொல்றாரு நண்பா, நீ போயிட்டு வா. நல்லா புரிஞ்சுது சார். சரி போலாமா? கிண்ணதே ஆனா அப்ப அவளும் அங்க அடிபட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா புரிஞ்சுது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப
கிளம்பலான்னு பார்க்க ஹீரோ இப்ப 86வது ஃப்ளோருக்கு வந்துட்டான். ஆமா என்ன இது, இந்த ஃப்ளோர்ல ஒரு சின்ன அக்வேரியமே இருக்கு, இது என்ன வாட்டர் வேர்ல்டா? லோவர் ஃபால்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டான எனிமீஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ளோர்ல சேலஞ்சான விஷயம் தான். என்னடா இது மாத்ததுல வாட்டர் விட்டு வெளியே வந்து அட்டக்கூடாது, நடுவில் இந்த பொண்ணு வந்து காப்பாத்தேன். பரவாயில்ல என்ன காப்பாத்திட்டே, எனக்கு ஒரு கார்டியனா இருக்க, ரொம்ப நன்றி என்ன காப்பாத்துறதுக்கு. பரவாயில்ல வர்றா. அதுக்கப்புறம் ஹீரோ தண்ணி உள்ள போக இந்த மாதிரி எனிமீஸ் எல்லாமே வாட்டர்ல இருக்கு. இதெல்லாம் ஸ்வாட் ஃபிஷ்ஷா. இந்த ஃபிஷ் எல்லாமே ஒரு ஸ்வாட சம்பந்தம் போற மாதிரி இருக்கு. ஒரேடியா போட்டு தள்ளிட்டு எல்லாரையும் ஒரே துண்டா என்ன வெட்டிடும். அப்புறம் கேக் பீஸ் மாதிரி கட் பண்ணிருப்பேன் நான். அடுத்த கட்டத்தை நகரணும்னா இது நான் எப்படியாச்சும் சமாளிச்சாகணும். ஃபிஷ் மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்த கட்ட சமையலுக்காக. பேசாம என்னுடைய ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்துறேன். என்னோட டெம்பரேச்சர் மேஜிக் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அதெல்லாம் ஐஸா மாத்திட்டு இருக்க பரவாயில்ல, இந்த மீன் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இப்போ அப்பனே இது ஒர்க் ஆகுது நாட்டம். அதுக்கப்புறம் அந்த மான்சஸ் எல்லாமே ரொம்ப திணறுதுங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மீனுங்கெல்லாம் ஐஸுக்கு ரொம்ப வீக்கா இருக்குதுன்னு. அதோட பார்த்தா அந்த இடத்துல இருக்க மீனுங்களை மட்டுமே தனியா ஐஸ் பாரி ஃப்ரீஸ் பண்ணி தண்ணி மேலே எடுத்துட்டு வந்துடும். இந்த ஆபரேஷன் பேரு ஃபிஷ் மார்க்கெட். எப்படி முடிஞ்சிச்சா? நல்லா பண்ண. ஆல்ரைட் வா போவோம். போகும்போது எல்லாத்தையும் ஐஸ் ஆக்கிட்டு போறான் ஹீரோவும். அப்ப பார்த்தா தண்ணி கடியில மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டரும் இருக்கு. இதை பின்னாடி வர டார்க் எம்பரரும் பாத்துறா. டேய் போவதா அவ்வளவு தடுக்கணும் பார்க்க ஹீரோவை தப்பிச்சுட்டு. அடடா என்ன இதுதான் பாஸ் மாஸ்டரா? அடடா என்ன இவ்வளவு கோவப்படுற பாஸ் மாஸ்டர், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நாங்க ஐஸ் ஆகிட்டு கவலையா? ஆஹா ரொம்ப கடுப்பாயிடுச்சு, சுனாமி நம்ம கிளம்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அப்ப பார்த்தா தப்பிச்சுரா. அவன பக்கம் ஹீரோவை தண்ணி உள்ள முழுகு. அதோட அவளும் தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி இதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க சார் ஹீரோவை தண்ணி உள்ள இருந்து வெளியே வரான். எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி இந்த சர்போர்டை பயன்படுத்துறேன். இப்ப என்னால டைமிங்ல ஒன்னு தொம்தம் பண்ண முடியும். இந்த ரிஸ்க் ரொம்பவே த்ரில்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாஸ் மாஸ்டர் இவனை நோட்டீஸ் பண்ணிட்டு திரும்பி இவன் அட்டாக் பண்ண வரேன். இதுதான் டைமிங்ல ஜம்ப் பண்றது. இப்போ உன் தலைக்கு நான் குறி வைக்கிறேன் பாஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறி வச்சு அதை போட்டு தள்ளிட. ஏப்பா அடியா ஒரு வழியா பெருசா போட்டு தள்ளியாச்சு. ஏப்பா நீ நல்லா தானே இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். இது ரொம்பவே நல்ல விஷயம். சரி வா இன்னும் முன்னோக்கி போவோம். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு திரும்ப ஃபன்னா. மொத்தமா இந்த டஞ்சனை வளைச்சிட்டு தான் வெளியே போறோம். 79வது ஃப்ளோர்ல ஒரு ரேர் ஐட்டம் அவனுக்கு கிடைக்கும். இது பில் கிரிம் ரிங் ஆச்சு. அதுக்கப்புறம் 76வது ஃப்ளோர்ல பிளெஸ்ட் பேங்க்ல கண்டுபிடிக்கிறான். 75வது ஃப்ளோர்ல ஒரு நெக்ரோமான்சரை தோக்கடிக்கிறான். நான் ஒரு வழியா ஒரு நெக்ரோமான்சரோட அர்பை கண்டுபிடிச்சேன். இந்த டஞ்சன் உண்மையிலே சூப்பர் தான்ப்பா. நிறைய எக்ஸ்ப்ளோரிங் பண்றது மூலியமா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. 20 நிமிஷம் இன்னும் நிறைய கொண்டா நிறைய கிடைக்கும். அதெல்லாம் வெளியே போய் வித்தா நல்லா துட்டு பார்க்கலாமே. ஆனா இருந்தாலும் திரும்பி எனக்கு இந்த லக்கு ஒர்க் ஆகுமா? நான் இந்த இடத்துல எதையும் சபிக்கல, எதையுமே பண்ணல. இருந்தாலும் இந்த இடத்த விட்டு வெளியே எடுத்து போகும்போது இதெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும் தான் நல்ல வேலைக்கு போவோம். அதுக்கு பதிலா சரி இந்த இது வாங்கிக்கோ. என்னது இத்தனை நாளா நீ டார்க் கர்ஸ் மூலியமா இந்த இடத்துல அடைஞ்சு கிடந்திருப்பேன். உன்னுடைய நம்பிக்கையே இந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸோட இப்ப இருக்கணும் தானே. இதை வாங்கி நீ நல்லா என்ஜாய் பண்ணு. இத்தனை நாளா தனிமையா இருந்திருப்பேன். ஆல்ரெடி நீ ஒரு சபிக்கப்பட்ட ஆர்மரியை போட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் உனக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதெல்லாம் வாங்கிக்கணும் சொல்ல. இல்ல எனக்கு வேணும். எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் போட்டுக்கப்பா, பவர்ஃபுல்லா இருப்பேன். இதெல்லாம் கேர்ள்ஸா இருக்கிற ஒன்னு மாதிரியான ஆளுக்கு தான் செட் ஆகும். எனக்கு வேணாம் தலையாட்டு. சரி சரி இதை வாங்கிக்கோ அப்படின்னு கையிலே கொத்து ஊத்துறா. இன்னொரு பக்கம் ஆவ மனசுல இதெல்லாம் இவன் எனக்காக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாப்பினஸ் உணர்றான். இப்ப பார்க்க நல்லாவே தெரியுது ரொம்பவே ஹாப்பியா இருக்கான்னு. சரி வா இந்த இடத்துல எதனா சீக்கிரம் ரூம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த இடத்துல போயிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா கியூர் ஆயிட்டு இருக்கா. அவ ஹெல்மெட்டை கழட்டி அப்படியே முடிய திறந்துட்டு காசு வாங்கிட்டு ஹீரோவை பார்க்க. அதுக்கப்புறம் அவன் போறதை பார்த்த உடனே இவ்வளவு ஹெல்மெட் போட்டு அந்த இடத்துல கிளம்ப. இப்ப கிளாஸ் ரெப்போடைய இடத்த காமிக்க. அந்த இடத்துல அவங்களும் 54வது ஃப்ளோர்ல இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தையும் அட்டாக் பண்ண. பரவாயில்ல இந்த இடத்துல கடைசியா இருந்த வேர் wolves நான் கொண்டுட்டோம். எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? எல்லாரும் ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. இருந்தாலும் ஹருக்கா நமக்காக வெயிட் பண்ணிருப்போம். சரியா தான் சொன்னீங்க கைஸ். அதனால கொஞ்ச நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப திடீர்னு யாரோ வரதை சென்ஸ் பண்றாங்க. அவன் என்ன இது இன்னும் நிறைய வேர் wolves என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க 2 பேர் வராங்க. என்னது மெர்லியாவா? அப்புறம் ஆஃப்டர் ஹீரோ ஓனர் பக்கம் இந்த ஃப்ளோர்ல இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த ஃப்ளோர் என்ன வல்கானோ ஸ்டேஜா? அதுக்கப்புறம் நடந்த மொத்த விஷயத்தையும் மெர்லியாவை இப்ப இவங்க கிட்ட வந்து சொல்லி இருக்கேன். சார் ஹருக்கா எங்க? அவர் இருந்தா மட்டும் தான் அந்த ஸ்டாம்பேட தோக்கடிக்க முடியும். அவரால் மட்டும் இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு அவ அழுது இருக்கேன். கிளாஸ் ரேப்பும் கவலைப்படாதீங்க, ஹருக்காவை டெஃபினெட்லி கூடிய சீக்கிரமே நம்ம பார்ப்போம். அவனாலதான் இது முடியும். கிளாஸ் ரேப் என்ன சொல்றீங்க? ஆமா இப்போதைக்கு ஹருக்கா இந்த இடத்துல இல்லைங்க. அவனை தேடி தான் நாங்களே போயிட்டு இருக்கோம். அவன் எங்க இருக்காங்க எனக்கு தெரியல. நாங்க என்ன பண்றது? அப்ப அதை ரவுடி பண்ணும். ஏடா நீ உன்னோட மேஜிக் பவர் பயன்படுத்தி அவன் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ண முடியுமா? இல்லப்பா ஆல்ரெடி நான் நிறைய மேஜிக் பயன்படுத்தினால என்னால இப்ப அதை பண்ண முடியாது. கிளாஸ் ரேப் இவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹாட்டா என்ன இது இப்படி குழந்தை விட்டு எரியுது. இதெல்லாம் டச் ஆயிட்டா அவ்வளவுதான். ட்ராப்ல மாட்டிக்கணும். இங்கே சமாதி நமக்கு இது ஃபுல்லாவே ட்ராப் ஃப்ளோரா தான் தெரியுது. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா ட்ராப்ஸ் எந்த இடத்துல இருக்கும்? அப்ப ஹீரோவோ கால் தடி கீழே விழான்னு பாக்கு. அவளும் காப்பாத்தேன். என்ன மன்னிச்சிரு. அப்ப அவ்வளவு ஒரு விஷயத்தை கை காமிக்க என்னது? அப்ப நீ சொல்றதை பார்த்தா அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்றியா? அவளும் தலையாட்டேன். ரொம்ப நன்றி, ஒரு நல்ல யோசனை கொடுத்த, வா போலாம். இப்ப இந்த இடத்துல கிளாஸ் இருப்போம். காய்ஸ் நமக்கு இப்ப டைம் இல்ல, வாங்க. உட்காரதுக்கே டைம் இல்லாத போது நம்ம ஹருக்காவை எப்படி போய் காப்பாத்துவோம்? வாங்க போலாம். கிளாஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆனா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஹருக்காவை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்போம். என்னோட பக்கம் ஹீரோவும் ரெஸ்ட் எடுத்து இருக்க. இவ பாதுகாக்கிற அவனை ரொம்ப சூடா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இங்க பயங்கரமா இருக்க இடம். என்னோட ஸ்டாமினாவை ரீஸ்டோர் பண்றதுக்குள்ளேயே எல்லாம் ஆவி ஆயிடும் போல. அப்ப ஹீரோவை சோர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க. என்னடா அது காத்தடிக்குது? நான் அவனும் பார்க்க. கிளாஸ் இருப்போம். ஹருக்கா எங்க இருக்கேன்? இப்போ திரும்பி அவங்களோட இடத்துல இன்னொரு காத்தடிக்க. அப்ப பார்த்தா எங்க இருந்து காத்து வருது பார்த்தா அந்த ஃப்ளோர்ல ஒரு ஓட்டை இருக்கு. அதுல இருந்து காத்து வருது. வா இப்பதான் ரிலீஃபா இருக்குன்னு அவன் பேசிட்டு இருக்க. இந்த வார்த்தையை கேட்டு என்னது ஹருக்காவான்னு அவங்களும் பார்க்க. பரவாயில்ல என்னோட விண்டு மேஜிக்கை கிரியேட் பண்ணி சின்னதா ஒரு காத்து உருவாக்கிட்டு. இதுல இருந்து சூப்பரா இருக்கு, பிரில்லியன்ட் ஐடியாவா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டு இருக்க. இது ஹருக்காவோட வாய்ஸ் தானே? அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரோட வால்ஸ்க்கு போக. இங்க வாங்க, இங்க ஹருக்காவோட வாய்ஸ் தான் எனக்கு கேக்குது. கன்ஃபார்ம் பண்ணலாம் வாங்க. பரவாயில்ல இந்த ஓல ஒரு வழியா கண்டுபிடிச்சு நல்லா ரீஃப்ரெஷ் ஆயிட்டேன். டேய் ஹருக்கா இருக்கியடா கேக்குதா அப்படின்னு நம்ம கிளாஸ் ரேப் பேச ஹீரோ கேட்க. கிளாஸ் ரேப் இது நீ தானா? நான் தான்டா. அடடா என்ன இது? இந்த ஓல அப்ப எங்க இருக்கு? அப்பனா எனக்கு மேல இருக்கிற இன்னொரு ஃப்ளோர்ல அவங்க இருக்காங்களா? அங்கேயும் ஒரு ஹோல் இந்த மாதிரி இருக்கும். கிளாஸ் ரேப் நான் தான். என்னோட வாய்ஸ் ரீச் ஆகுதுப்பா உங்களுக்கு. என்ன ஒரு லக்கு எனக்கு. ஹருக்கா அந்த ஹோலை பயன்படுத்தி மேல வர முடியுமா பாரு. இல்ல கிளாஸ் ரேப்
என்னுடைய எர்த்து வாக்கு அப்புறம் ஏர் வாக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன். அது எல்லாமே இது மேல ஒர்க் ஆகல. உங்ககிட்ட எதனா ரோப் இருந்தா சொல்லுங்க. நம்ம கிட்ட எதனா கயிறு யாருக்கிட்டையும் இல்ல. சரி கிளாஸ் ரேப், நீங்க எந்த ஃப்ளோர்ல இப்ப இருக்கீங்க? இது 54. அப்படியா? அப்ப நான் சீக்கிரமாவே அவங்கள அடைஞ்சிடலாமா ஓடி போனா? சரி எல்லாரும் அங்கே இருங்க, கூடிய சீக்கிரமா அந்த இடத்துல நோக்கி தான் நான் வரேன். இரா ஒரு நிமிஷம், இப்போ நம்ம டவுன் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, அது உனக்கு தெரியுமா? என்னது டஞ்சன் ஸ்டாம்பேடா? இப்ப கில்ட் மெம்பர்ஸோட உதவி மூலியமா தான் டவுன் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. நமக்கு லிமிட்டான டைம் இருக்கிறதுனால எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சு ஆகணும்னு மெர்லியாவும் பேச, இந்த வாய்ஸ் மெர்லுமியா நீங்களா? கேட்டானா தம்பி செகண்ட் வேவ் வரதுக்குள்ள நம்ம டவுனுக்கு போயிட்டு ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு ஆப்டர்னு கேட்க. ஆல்ரெடி நாங்க டவுன்ல இருந்து இந்த டஞ்சனுக்கு வரதுக்கு முன்னாடியே பாதியில வழியில பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம டவுனை நோக்கி செகண்ட் வேவுக்காக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தடுக்கணும் தம்பி. ஓ கிளவா நீயா? யாரோ பார்த்து கலவான்னு சொன்னேன். இது சண்டை போறதுக்குலாம் நேரம் கிடையாது, கம்னு இருக்கு. அது ஒன்லி ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளால நிறுத்த முடியும். ப்ளீஸ் உங்களால மட்டும் தான் அந்த டஞ்சன் பாஸை தோக்கடிக்க முடியும். அதை தோக்கடிச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்டாம்பேட் அதோட நின்றுடும். இந்த டஞ்சனோட பாஸா? இவதானே அந்த டஞ்சனோட பாஸ். நல்லா புரிஞ்சுது. ஆனா ஆல்ரெடி அந்த டஞ்சனோட பாஸை நான் தோக்கடிச்சிட்டேன். என்னது தோக்கடிச்சிட்டியா? சூப்பரே. அப்ப இருங்க ஒரு நிமிஷம், ஆல்ரெடி இவன் அந்த பாஸை தோக்கடிச்சிட்டானா எதுக்காக செகண்ட் வேவ் நோக்கி இன்னமும் அதுங்க எப்படி டவுனை நோக்கி போகுதுங்க? ஆமா அது உண்மை தானே. பிஃபோர் அந்த பாஸை தோக்கடிச்சிட்டா இதுவும் அதோட நின்றுட்டு இருக்கணும்ல. டேய் தம்பி, ஆல்ரெடி அந்த பாஸை நீ தோக்கடிச்சிட்டியா? அதை நீ கொன்னியா இல்ல கொன்ன மாதிரி எங்க ஏமாத்திரடா, உண்மையை சொல்லு. ஏன்னா டஞ்சன் பாஸை நீ தோக்கடிச்சு கொன்னா மட்டும் தான் அந்த ஸ்டாம்பேட் நிறுத்த முடியும். இப்ப நல்லா சொல்லு தம்பி, அந்த டஞ்சன் பாஸ் இறந்துடுச்சா? இன்னொரு நான் என்ன சொல்றது, இந்த நைட் ரேப்பை என்னால கொல்ல முடியாது, டவுனையும் அப்படியே விட முடியாது. டஞ்சன் பாஸை இவ்வளவு கொன்னுட்டா எனக்கு மன வருத்தம் தான் இருக்கும். இந்த இடத்துல இவன் ரொம்பவே தனிமையில இருந்திருக்கான். ஏஞ்சலிக்கா ஒரு சாபத்தினால ரொம்ப காலமா இந்த இடத்துல ட்ராப் ஆயிட்டு இருக்கான். பல வருஷங்கள் கழிச்சு இப்ப திரும்பி என் கூட இணைஞ்சிருக்கான். இவளை எப்படியாச்சும் நான் இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். கூடவே எனக்காக நிறைய உதவியும் பண்ணிருக்கான். தம்பி எனக்கு பதில் சொல்றான், அந்த பாஸை நான் இன்னும் கொல்லல. என்னது அப்படி யாராவது சாக்காத, ஏன்டா ஒன்னும் கொல்லாம வச்சிருக்கேன்? இந்த பையன் என்னதான் இப்படி பண்ணிருக்கான்? ரெண்டு பேரையும் இப்ப எனக்கு காப்பாத்தி தான் ஆகணும். ஒன்னு டவுனையும் இந்த நைட் ரேப்பையும். தட்ஸ் ரைட். இன்னொரு வாய்ப்பும் எதனா கிடைச்சா நல்லா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு லக் இருந்தா போதும். நீங்க கவலைப்படாதீங்க நைட் ரேப், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும். உங்களுடைய ஒரு ஹெல்ப் இப்ப தேவை. எதுவாக இருந்தாலும் நான் பண்றேன். சரி ஓகே, நீங்க இப்பவே என் கூட இணைஞ்சு அந்த ஸ்டாம்பேட் நிறுத்தணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இவங்க பழமிட்டு இருக்கு. கிளாஸ் ரப்போ டே யாருக்கா என்னடா பிளான் வச்சிருக்க? என்கிட்ட விட்டுங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா இதில் நம்புவ அவனை. எப்படி நீங்க இவ்வளவு நம்புறீங்க அவனை? கவலைப்படாதீங்க, அருக்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அவன் பண்ணாம விட மாட்டான் அப்படின்னு இவங்க அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா விஷயமே இவன் மேல அவ்வளவு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண போறது அருக்கா மட்டும் தான். அதனாலதான் நான் அருக்கா மேல எல்லாரும் நம்பிக்கை வேணும்னு சொல்றேன். ஹீரோவும் கிளாஸ் ரப் ரொம்ப நன்றி என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு. சிங்கிள் பர்சன் அந்த டவுனை காப்பாற்றணுமா? நான் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன். ஆஃப்கோர்ஸ் இப்போ என் கூட ஏஞ்சலிக்கா இருக்காங்க. இந்த பிரச்சனை விட்டு அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு ஹீரோவை சொல்ல அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்ச வலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடு வேற லெவல்ல இருக்கும். என்னோட பெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஹார்ட் அமைச்சு போடுங்க. முடிஞ்சவரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். அடுத்த எபிசோடு பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.